ஹலோ கைஸ், மண்டே நைட்ரா நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ இதுக்கான ஹைப் ரசல்மேனியா அளவு இருந்தாலும் WWE எப்பயும் போல் ரசிகர்களை ஏமாற்றிட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகே, மேட்ருக்கு வருவோம். ஷோ ஸ்டார்ட் ஆன உடனே ராக் என்ட்ரி ஆகியிருப்பார். சரி, கோடி ரோட்ஸ் அப்படி இல்லைனா ரோமன் ரெயின்ஸை வம்பிழுப்பார்னு பார்த்தா கோடியை பாராட்டி பேசியிருப்பார். இதுவே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகிடுச்சு. இதிலிருந்து ராக் ரசல்மேனியா 41 கலந்துக்க போகிறதுலன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து சீனாவோட ரிட்டன் அண்டு செக்மெண்ட், இது உண்மையாகவே தரமாக இருந்திருக்கும். இதில் ஜான் சீனா ராயல் ரம்பிள் மேட்ச்சில் வின் பண்ண போகிறேன்னு சொல்லியிருப்பார். உண்மையாகவே சீனா ராயல் ரம்பிள் மேட்ச்சில் வின் பண்ணி ரசல்மேனியா 41 17 டைம் சாம்பியன் ஆனால் எப்படி இருக்கும்? இது நடக்குமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் சோலோ சிக்காவாக்கு நடந்த மேட்ச்சில் ரோமன் வின் பண்ண பிறகு ராக் ரோமன் ரெயின்ஸுக்கு அந்த மாலையை போட வந்திருப்பார். இது ரொம்பவும் ஒஸ்டான புக்கிங். ரியா ரிப்ளே லிவ் மோர்கனை பீட் பண்ணி டைட்டிலை தட்டிட்டு போயிருப்பாங்க. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அண்டர்டேக்கர் வந்திருப்பார். மெயின் ஈவெண்ட்டில் சிஎம் பங்க் க்ளீனாக செத் ரோலின்ஸை பீட் பண்ணியிருப்பார். யோ, என்னையா இந்த ரா இவ்வளோ மொக்கையாக இருக்குன்னு எத்தனை பேர் யோசிச்சிங்க? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மண்டே நைட்ரா நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவை பார்த்த எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி WWE இந்த ஷோவை நடத்தலை.